ஆனா அவங்க கம்பெனி விஷயத்த நம்ம வீட்ல இருந்து பண்ண கூடாது. ஏய் என்ன ஜீவா திரும்ப திரும்ப சொல்லதையே சொல்லிட்டு இருக்க? இப்ப என்ன கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்மன் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்மன் வீட்ல இருந்து வேலை பார்க்கறது தப்புங்கறியா? அதுதான் தப்புங்கறேன். அவங்கள நம்ம வீட்டு மருமகளா இருக்க சொல்லுங்க. இல்ல இந்த வீட்ல கிருஷ்ணவேணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க. எனக்கு ரெண்டுத்துல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நான் முடிவு பண்றேன். நாளைக்குள்ள முடிவு பண்ணி சொல்றேன். ஜீவா, எனக்கு நம்ம வீடுதான் முக்கியம். நீங்க எல்லாரும் தான் எனக்கு முக்கியம். உங்க எல்லாரையும் விட்டுட்டு அம்மாவையும் விட்டுட்டு இருக்கணும்னா எனக்கு அந்த சந்தோஷம் தேவையில்லை. நான் முடிவு பண்றேன். என்ன செய்யணும்னு நாளைக்குள்ள முடிவு பண்றேன். சாப்பிடுங்க. சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, வானதேகாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்ன குறை? அவங்க அம்மாவோட கம்பெனில சேர்மேன் ஆயிட்டாங்க. அதுதான் இப்ப அவங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கு. உங்க ஜீவானனும் அமுதாமாவும் அக்காவை நிம்மதியா ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்கே விட மாட்டாங்க போல இருக்கே. சின்ன வயசுல இருந்து வானதேகா இத்தனை வருஷம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் ஏதோ ஒரு விடிவு காலம் பிறந்ததா நான் நினைச்சிட்டு இருக்கேன். அமுதாமா எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லி வானதி அக்காட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ இருக்கிற நிலைமையில நியாயமா என்ன பேசணுமோ அதுதானே அவங்க பேசிருக்காங்க. இந்த குடும்பம் கடைசி வரைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும். அது அண்ணியா இருந்துட்டா என்ன? எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு செய்யறேன்னு அண்ணி அடிக்கடி சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த ஆபீஸ் பொறுப்பை விட்டு கொடுக்கறது இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அதுக்காக அக்காக்கு கிடைச்சிருக்கிற பொறுப்பு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணுமா என்ன? ஏங்க நீங்க தனியா உங்க ஜீவானங்கிட்ட ஒரு முறை பேசுங்களேன். என்ன பேசணும்? ஏங்க உங்களுக்கு வானதேகாவை பத்தி தெரியும்ல. அவங்க என்ன செஞ்சாலும் கண்டிப்பா அதை யோசிச்சுதான் செய்வாங்க. நம்ம கம்பெனியை தோக்கடிக்கிறத யோசிச்சுதான் செஞ்சாங்க. என்ன பாக்குறீங்க? ஜீவாவே பயங்கரமா டென்ஷன்ல இருக்காரு. அண்ணிதான் சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு போகணும். ஏங்க அதுக்கு வானதேகா தப்பு எதுவும் பண்ணலையே. உங்களுக்கு உங்க அக்கா தப்பு பண்ணலன்னு தோணுது. ஜீவா அண்ணனுக்கு உங்க அக்கா தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஏங்க நீங்க பேசுறதெல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்களே. எங்க கம்பெனி அண்ணி எங்க கம்பெனியை தோக்கடிக்கிறது நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? வானதி அக்கா மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்க அம்மாவும் கார்த்திகனும் சொல்றாங்களே. ஆனா இந்த அமுதா அம்மாவும் உங்க ஜீவானனும் தான் அதை ஏத்துக்காம ஆபீஸ் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இதெல்லாம் தப்பு இல்லையா? என்னங்க நீங்க பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வீட்ல பிரச்சனை வராம இருக்கணும்னா அண்ணி தான் அனுசரிச்சு போகணும். ஜீவான் எப்படி அனுசரிச்சு போய் கம்பெனியை நஷ்டப்பட விடுவாரு? வந்துட்டாரு. ஹலோ சார். சொல்லியா, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்க? சார் ஒரு முக்கியமான விஷயம் சார்.
என்னையா சொல்ற? ஆமா சார், அந்த வானதி நாளையிலேருந்து அவங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுக்க போறதா சொல்றாங்க. நானும் ஆடிட்டரும் காலையில அவங்க வீட்டுக்கு போய் சைன் வாங்க போறோம். இதுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது சார். யோ, என்னையா இந்த நேரத்துல நீ போன் பண்ணி இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லி இருக்க? உனக்கு ஏதாவது பண்ணி ஆகணையா? யோ, ஒண்ணு பண்ணு. அந்த வானதி சொன்ன மாதிரியே காலையிலேயே அவ வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு உடனே என்ன வந்து பாரு. உன்னை சிறப்பா கவனிக்கிறேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். பாத்துனே, உங்க சந்தோஷம் எங்களுக்கு புரியுது. அதுக்காக எப்படியா நான் குடிப்பீங்க? என்கிட்ட கணக்கு கேட்டவளோட கணக்க நானே முடிச்சிடலான்னு இருந்தேன். இப்போ அவளே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறேன்றா. உங்களை பகைச்சுக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு முடிவு கட்டுறதுக்கு முன்னாடியே அவங்களாவே உங்க வழியில குறுக்க வராத மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்ப இந்த விஷயத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டியது நீங்களோ நானோ இல்ல, வானதி. இதுக்கு மேலேயும் இந்த வீட்ல பிரச்சனை வராம இருக்கா? அவ இந்த சேர்மன் பதவியை விட்டு கொடுக்க போறாளா இல்ல என்ன செய்ய போறான்னு அவளே சொல்லட்டும். இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அண்ணி? நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. மேடம், உள்ள வாங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் முடிச்சிட்டு டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்கம்மா. மாமா, ஏற்கனவே கம்பெனி விஷயனாலதான் இந்த வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கூட அவ ஆபீஸ் ஆளுங்களை வீட்டுக்கு வர வச்சு அது சம்பந்தமான வேலையை தான் பாத்துட்டு இருக்கா பாருங்க. நான் இவர் இங்க வர சொன்னது எல்லா பிரச்சனையும் முடிக்கணுங்கிறதுக்காக தான். கம்பெனியோட சேர்மன் பொறுப்புல நான் இருக்கிறதாலதான் வீட்ல இவ்ளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்குங்கிறது எனக்கு புரியுது. நான் என் தொழிலுக்கு நியாயமா இருக்கிறது என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அத எனக்கு என்னால ஏத்துக்க முடியாது. அதனாலதான் கேவி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எல்லா பொறுப்புல இருந்தும் நான் விலகிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வானதி, நீ என்ன பேசுற தெரிஞ்சதா பேசுறியா? எதுக்காக இவ்வளவு அவசரமா ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ? அவசரம் தாங்க. வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனையும் தீரணும். பழையபடி எல்லாருமே எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாம ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். கம்பெனி பொறுப்பு மட்டும் இல்லாம என் அம்மா மூலமா எனக்கு கிடைச்ச சொத்து எல்லாமே நான் திரும்பவும் என் அம்மா கிட்டே ஒப்படைக்க போறேன். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. இனி என் கம்பெனிய லைஃபையும் நான் பாத்துக்கிறேன். சரி, உங்க யார் யாருக்கு என்னென்ன சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் பிரிச்சு கொடுத்துறேன். ராஜி, அவன் தான் ஏதோ கேக்குறான்னா நீ என்னமா இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? என்னைக்காச்சும் ஒரு நாள்
இந்த முடிவை நம்ம எடுத்துதானே ஆகணும். அந்த நாள் இன்னைக்கா இருந்துட்டு போகட்டும். அம்மா, அப்புறம் நடக்கிறது அப்புறமா பாத்துக்கலாமா? இவ்ளோ பெரிய விஷயத்த எதுக்கு நீங்க இப்பவே? வானதி, நான் முடிவு எடுத்ததான் வானதி. நாளைக்கே உங்க எல்லாருக்கும் சேர வேண்டிய சொத்தை நான் பிரிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை என்ன செய்யணும், எப்படி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத அவ அப்படியே செஞ்சுட்டு போகட்டும். அத்தை, நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் அதிசயம் பண்ணல. எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதானே இது. நானும் ஒரு மகனா எங்க அம்மா கிட்ட கோவத்துல சொத்தை கேட்டேன். அவங்களும் தரதா சொல்லிட்டாங்க. நான் நேற்று ஆவேசமா பேசினதுலயும் அத்துமீறி நடந்துகிட்டதுலயும் இதுல இவ்வளோ அர்த்தம் இருக்கிறது ஆர்த்தி சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஐயோ மாப்ள, நீங்க ஒரு வெள்ளந்தி மாப்ள. உங்களுக்கு பாவம் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா நீங்க இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட சொத்து கேட்டு எரிமலையா வெடிச்சீங்க பாத்தீங்களா? உங்க அண்ணனும் அந்த வானத்தையும் அந்த நெருப்புல அப்படியே பொசு பொசுன்னு பொசுங்கி போயிட்டாங்க மாப்ள. நல்ல வேணும் அவங்களுக்கு, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இத்தனை நாளும் உங்க சொத்தை உங்க அண்ணனும் வானத்தையும் அனுபவிச்சாங்கல்ல, அது உங்க அம்மாவும் வேடிக்கை பார்த்தாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டீங்க மாப்ள. கரெக்டா கேட்டீங்க. உங்க யார் யாருக்கு என்னென்ன சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் பிரிச்சு கொடுத்துறேன். என்ன ஏன் ரொம்ப வருத்தமா இருக்க? உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அம்மா எடுத்திருக்க முடிவுனால ஜீவா சந்தோஷமா தான் இருப்பான். அவன் சந்தோஷமா இருக்கணும்ன்றதானே எல்லாரோட ஆசையும். எல்லாருமே ஒத்துமையா ஒன்னா இருக்க மாதிரி சந்தோஷம் இதுல வருமாங்க? நீயும் நானும் அம்மாவும் ஆசைப்பட்ட மாதிரி ஜீவாவும் ஆசைப்படணும். அவன் நல்லவனாதான் இருந்தான். இப்பதான் அவனோட குணமே மாறிடுச்சு. ஆர்த்தி, அம்மா, உன் மாமியாரு பத்திரமெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் கூட உன் மாமியாரு ஏதோ பேச்சுக்கு தான் சொத்தை பிரிச்சு தரேன்னு சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நிஜமாவே எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்காங்களே. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருக்கும். என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை உனக்கு பிரிச்சு கொடுக்கற மாதிரி இவ்வளவு சந்தோஷமா இருக்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க, நம்ம பிள்ளைக்கு ஒரு சொத்து கிடைக்குதுன்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேணாமா? வானத்துக்கு தான் அவங்க அம்மா வந்து இவ்ளோ சொத்து எழுதி கொடுத்தாங்க. அப்ப நீங்க சந்தோஷப்படலையா? அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மா சொத்து கொடுக்க போறாங்க. இதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆதி மூல நீதானே எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கெல்லாம் நல்ல புத்தியே வராதா? அப்பா, இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கோங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஆர்த்தி, இப்படி சத்தம் போட்டு அப்பா வாயை அடக்குறதுனால மட்டும் நீங்க செய்யறதெல்லாம் நியாயம் ஆயிடாது. உங்க அம்மாவோட சேர்ந்து ஆரம்பத்துல இருந்தே தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ஓ வாழ்க்கை வீணா போயிடுமே நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன். அதை புரிஞ்சுக்க நீ. ஏங்க, என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா செய்யறது சரியான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க நினைச்சிருந்தா தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. அம்மா எடுத்திருக்கிற முடிவு ஜீவா அண்ணனுக்காக. நான் சொன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவும் நடந்திருக்காது. அடுத்ததான் என்ன பண்ணலான்னு யோசிங்க. யோசிக்கிறதுல என்னங்க இருக்கு? எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி மாறினாலும் என்னோட சப்போர்ட் வானதி அக்காக்கு தான். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவங்க கூட தான் நிற்பேன்.
வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரே டிராபிக் ஜாம்ல, அதான். பரவாயில்ல குருஜி, அவ்வளோலாம் ஒன்றும் லேட் ஆகல. ராஜிக்கிட்ட இவ்வளவு சீக்கிரமா சொத்தை பிரிக்கிறது அவசியமான்னு கேட்டேன். அவசியம்தான், கண்டிப்பா அவசியம். அப்பா அம்மா ஆரோக்கியமா இருக்கும் போதே சொத்தை வாரிசுங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா பெரிய நிம்மதியா இருக்கும். ராஜேஸ்வரிக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கிற வயசு ஆகலன்னாலும் ஏதோ ஒரு காரணமா தான் அவ இந்த முடிவு எடுத்திருக்கா. ராஜேஸ்வரிக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. எந்த சொத்தை வாங்கினாலும் மூத்த மகன் கார்த்திக் பேர்ல தான் வாங்குவான். இப்ப அதையே பிரிச்சிடலான்னு முடிவெடுத்திருக்கான்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, உள்ள போலாம். வாங்க. ஆர்த்தி, என்னடி உன் புருஷன் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியுமே. சரி, தெரிஞ்சுப்போம். கதவை மூடு. நீங்க பெரிய அதிர்ஷ்டக்காரர் மாப்ள. எந்த சண்டை சச்சரவும் இல்லாம மொத்த சொத்து உங்க கையில வந்துருச்சு பாத்தீங்களா? இத்தனை நாளும் உங்க சொத்தை எல்லாம் ஏமாத்தி அனுபவிச்சாங்கல்ல, அதான் மாப்பிள்ள அவங்களுக்கு மனசு உறுத்தி இருக்கு. அதனாலதான் மொத்த சொத்தையும் உங்க பேருக்கே எழுதி கொடுத்துட்டாங்க. தப்பு செஞ்சவங்க திருந்தியே ஆகணும்னு சும்மாவா சொன்னாங்க? ஐயோ அத்தை, வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. என் குடும்பத்துல யாரும் என் சொத்தை அனுபவிக்கவும் இல்ல, என் சொத்துக்கு உரிமை கொண்டாடவும் இல்ல. நேத்து நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுக்கும் ஆகாத விலை போகாத சொத்துக்களை என் தலையில கட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் கனவுல கூட நினைக்காத மாதிரி மொத்த சொத்தையுமே அம்மா எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கொடுத்திருக்காங்க. அதுலயும் எங்க அண்ணன் ஒரு படி மேல போய் அவ சொத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துட்டான். உங்க பேச்சை நம்பி அவங்கள போய் நான் தப்பா நினைச்சேன் பாருங்க. எனக்கே அசிங்கமா இருக்கு. என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆமாங்க மாப்ள, நீங்க அதிர்ச்சியெல்லாம் ஆகாதீங்க. நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். இப்போ உங்க அண்ணனுக்கு வானதி மூலமா பெரிய சொத்து வந்திருக்குதுங்க. அந்த சொத்தை பாக்கும்போது உங்க சொத்தெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதுவும் இல்லாம மாப்ள, 2 சொத்தும் அவர் பேர்லயே இருந்ததுன்னா நாளைக்கு கணக்கு வழக்குன்னு பிரச்சனை வரும் இல்லீங்களா? அதெல்லாம் யோசனை பண்ணிதான் உங்க அண்ணன் உங்க பேர்ல சொத்து இருக்கட்டும்னு விட்டு கொடுக்கற மாதிரி பெருந்தன்மையா சொல்லிருக்காருங்க. அதே மாதிரி உங்க அம்மா மொத்த சொத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு ஏன் விலகி நிக்கிற மாதிரி நிக்கிறாங்கன்னு தெரியுமா மாப்ள? சொல்றேன் கேளுங்க மாப்ள. உங்களுக்கு சரியா நிர்வாகம் பண்ண தெரியாது, சொத்துக்களை பராமரிக்க தெரியாதுன்னு உங்க அம்மா மனசுல ஆழமா ஒரு நினைப்பு இருக்குதுங்க. அதனாலதாங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்து உங்க பக்கத்திலேயே இருந்து பார்த்து நீங்க அதை நிர்வாகம் பண்ண முடியாம தடுமாறும் போது அப்படியே அதை வாங்கிக்கலான்னு காத்துட்டு இருக்காங்க மாப்ள. ஆமா, இதுக்கு உங்க அண்ணனும் உடந்தீங்க. இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி தாங்க செய்யறாங்க. இல்ல அத்தை, அம்மா அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. ஏங்க இன்னுமா நீங்க உங்க அம்மாவை நம்புறீங்க? எத்தனை முறை உங்களுக்கு கம்பெனில பொறுப்பு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப பறிச்சிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆமா இல்ல? ஆமாங்க மாப்ள, அவங்க நினைப்பெல்லாம் இப்படி இருக்க. நீங்க தான் இன்னும் எங்க அம்மா சொக்க தங்கம், எங்க அண்ணன் கொடவள்ளல்ங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாப்ள, நீங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சீங்களா? மொத்த சொத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சவங்க இந்த வீட்டை மட்டும் ஏங்க எழுதி வைக்கல? அது ஏன்னு யோசிச்சீங்களா?
ஏன்னா சம்பந்தி அம்மாக்கு உங்க பக்கத்திலேயே இருக்கணும். நீங்க உங்க வியாபாரத்துல தடுமாறி செய்ய தெரியாம தடுமாறும் போது அதையே சாக்கா வச்சு மொத்த சொத்தையும் பறிச்சிடலான்னு அவங்க கங்கணம் கட்டிட்டு காத்துட்டு இருக்காங்க மாப்ள. நீங்களே சொல்லுங்க, ஒரு நல்ல தாயா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டு நீ சுதந்திரமா இருடான்னு சொல்லிட்டு அவங்க விலகையில இருக்கணும். அப்படி செய்யலையே மாப்ள. மாப்ள, உங்களை ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்கள நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்களே மாப்ள. இப்போ நான் என்னதாத்த பண்றது? அப்படி கேளுங்க மாப்ள. இப்போ சொத்து நம்ம கைக்கு வந்துடுச்சு. கையோட இந்த வீட்டையும் உங்க பேர்லயே எழுதி வாங்கிடுங்க மாப்ள. எப்படி பேசுறேன்னு பாரு. இங்க பாரு ஆர்த்தி, உன் மாமியாரோட அதிகாரம், கம்பீரம், பேச்சு இதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அமுதா என்ன சொல்றனோ அதுதான் அமுதா, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? வர வர உன் காது மந்தமாயிக்கிட்டே போகுது. ஏங்க, நான் இங்க எவ்வளவு முக்கியமான வேலையா இருக்கேன். இப்ப வந்து சும்மா டீ எடுத்துட்டு வா, காஃபி எடுத்துட்டு வான்னு வேற வேலை இல்லையா உங்களுக்கு? எல்லாம் தங்கச்சி அம்மா கொடுக்குற இடம். இந்த குடும்பம் நல்லதுக்காக தங்கச்சி அம்மா மாதிரி நீ பண்ற குறுக்கு புத்திக்கு எல்லாம் நானும் பொறுத்து போக வேண்டியிருக்கு. குறுக்கு என்ன பண்ணி தொலைறது? நீதான் திருந்தாத ஜென்மமாச்சு. இவர் ஏன் அப்படி கத்திட்டு போறாரு? இவருக்கு பொழைக்கவும் தெரியாது, நம்மள மாதிரி புத்திசாலித்தனமா இருக்கிறவங்கள ரசிக்கவும் தெரியாது. என்னதான் வேணுமோ இவருக்கு தெரியல. டேய், அவரை விடுறி. அவர் பேசுறதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீ போய் உன் மாமியார் வராங்களான்னு பாரு போ. அத்தை வராங்க. சீக்கிரம் சீக்கிரம். இருடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கல. இரு. இப்போ அம்மாவோட ஆக்டிங்க பாரு. வா. சம்பந்தியம்மா, டீ எடுத்துக்கோங்க. சம்பந்தியம்மா. இஞ்சிலாம் தட்டி போட்டிருக்கேன், நல்லது. சம்பந்தியம்மா, ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே இல்லைங்க. நீங்க பெரிய மனசு இருக்கிறவங்க, பெருந்தன்மையோட என்னென்னமோ செஞ்சிட்டீங்க. ஆனா ஊருக்குள்ள பாக்குறவங்க எல்லாம் நாங்க தான் உங்களை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் செய்ய வச்சுட்டோன்னு ஏதாவது தப்பா பேசுவாங்களோன்னு எனக்கு தூக்கமே வரலைங்க. சம்பந்தி, நல்லபடியா நடந்து முடிஞ்ச விஷயத்த இப்ப ஏன் பேசுறீங்க? நான் நடந்துகிட்ட விதத்துல ஏதாவது குறை இருக்கா? குறையா? ஐயோ, ஒரு தாயா நீங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நல்லபடியா யோசிச்சுதாங்க பண்ணிருக்கீங்க. அது எல்லாமே எங்களுக்கு சந்தோஷம்தான், ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்லுங்க சம்பந்தி. தெரியும். நீங்க சொல்லிதான் எங்க அம்மா சொத்தை பிரிச்சாங்களா? இல்ல நீங்க சொல்லிதான் மொத்த சொத்தை என் தம்பி கொடுத்தாங்களா என்ன? நீங்க அமைதியா இருந்தாலே இந்த குடும்பமும் அமைதியா இருக்கும். கார்த்திக், விடு. சம்பந்தி ஒன்னும் தப்பா பேசலையே. அவங்க கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த வீட்டு பொறுப்பு யார் எடுக்கிறது, யார்கிட்ட கொத்தசாவி இருக்கணும்னு இன்னைக்கே இப்பவே முடிவு பண்றது நல்லதுதான். ராஜி, சம்பந்தி அம்மாக்காக உடனே முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒரு முடிவெடுமா. இல்லங்க, சில விஷயங்களை யோசிச்சா அதுக்கு தீர்வே கிடைக்காது. சில பிரச்சனைகள்ல அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதுதான் நிரந்தர முடிவா இருக்கும்.
வானதி, அம்மா நீ போய் என் ரூம்ல இருக்கிற கொத்து சாவி எடுத்துட்டு வா. சரிம்மா. அம்மா இந்தாங்க. சம்மந்தி அம்மா. சொல்லுங்க சம்மந்தி அம்மா. இந்தாங்க. என்ன ராஜி, ஒரே அதிரடி ஆக்ஷனா இருக்கு. சந்தோஷமா இருக்குங்க. நான் தப்பு எதுவும் பண்ணலையே. சச்சா, நீ எப்படிமா? எதையும் சரியாதான் செய்வேன்னு நீங்க சொல்லக்கூடாது, உண்மை சொல்லணும். உன் மனசுக்கு 100% சரின்னு தோணுனா நீ அந்த விஷயத்த நீயா செய்வ. 10% உனக்கு சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேப்ப. நீ கொடுத்த நகை விஷயம் எல்லாமே எனக்கு 100% ஓகே. இதெல்லாம் நீ வானதிக்காக செய்யறது இன்னும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வானதி என்னடானா அவ்வளோ பெரிய சொத்தை உன் சந்தோஷத்துக்காக வேண்டான்னு சொல்றா. நீ என்னடானா உன்னுடைய சொத்தை ஜீவா ஸ்வேதாக்கு எழுதி வச்சுட்டு சந்தோஷமா இருக்க. என்ன விடுங்க, எனக்கும் வானதிக்கும் நடுவுல நான் வந்தா வானதியோட சந்தோஷம் கெட்டு போயிடும்னு கிளம்பி போனாங்களே வானதியோட அம்மா கிருஷ்ணவேணி. அவங்க அன்புதாங்க என்ன விட, வானதிய விட பெரிய விஷயம். நான் வானதிய எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? வானதி கிட்ட சொத்தால எல்லாரும் காட்டுற அன்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆசை. ஜீவாவுக்கு வானதியோட அன்பால சொத்து கிடைக்காம போயிடுமோன்னு தவிப்பு. அத தூண்டி விடுற மாதிரி சம்மந்தி அம்மா, பக்கபலமா இருக்கிற ஆர்த்தி ஸ்வேதாவையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. ஸ்வேதாவையுமா? ஆமாங்க. மாப்பிள்ள ராஜா அளவுக்கு ஸ்வேதா பெருந்தன்மையா இல்ல. எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வாழணும். என்னோட நோக்கம் வானதிய சந்தோஷமா வச்சுக்கிறது தான். அதுக்காக நான் எதை இழந்தாலும் கவலைப்பட மாட்டேன். கார்த்திக் என் கூட நிக்கிறான், அப்புறம் எனக்கு என்னங்க? விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த சுதந்திரமா செய்யும் போது கிடைக்கிறது தான் சந்தோஷம். நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏன்னா பாயாச உங்க பிசினஸ் எதிரி ஜேகேயோட கம்பெனி சார். அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, அம்மாவோட சொத்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக அவன் நம்ம கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வருவான்னு நினைச்சு கூட பார்க்க.
ம் ஜேகேவோட கம்பெனியா? ஆமாம் சார். அவரோட கம்பெனியில் இன்டர்வியூக்கு ஃபைலை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே, என்ன சார் இதெல்லாம்? நீ ஒன்று பண்ணு, இன்டர்வியூக்கு வந்த மற்றவங்களை எல்லாம் அனுப்பிட்டு கார்த்திகை மட்டும் உள்ள வச்சோம். இத்தனை வருஷமா அந்த ராஜேஸ்வரி எனக்கு ஆட்டம் காட்டினதுக்கு அவன் பையனவே நம்ம கம்பெனியில வேலைக்கு சேர்த்து ஆயுசுக்கும் அவனை எனக்கு அடிமையா வைக்கிறானா இல்லையான்னு பாரு. போய் வர சொல்லு. ஓகே சார். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ ஹலோ. வணக்கம்மா. யாரு பேசுறது? யாருன்னு தெரியலையா? தெரியலையேங்க. யார் பேசுறீங்க? உங்க அத்தைக்கு வேண்டப்பட்ட விரோதி ஜேகே பேசுறமா. கேவி கன்ஸ்ட்ரக்ஷனோட புது சேர்மனா நீங்க பொறுப்பேற்றிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அதான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாமேன்னு போன் பண்ணேன். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். வானதி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் போன் பண்ணேன். இன்னைக்கு என் கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட எக்ஸ் எம்டி கார்த்திக் இங்க வந்திருக்காரு. உங்க குடும்பத்துல உங்க நிலைமை என்ன ஏது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க புருஷனுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலையா நான் பார்த்து போட்டு கொடுக்கறேன். இனி மிஸ்டர் கார்த்திக் என்னோட பொறுப்பு. இத்தனை வருஷமா அவங்க அத்தை தான் என்ன ஒரு விரோதியாவே பார்த்துட்டாங்க. அவங்களோட அடுத்த தலைமுறையாவது என்னோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டுமே. நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருந்தா பிசினஸ்ல அது நமக்கு பல வகையில பெனிஃபிட்டா இருக்கும் இல்லையா? என்ன நான் சொல்றது வானதி? அமுதா, அமுதா. வரேன். என்ன இப்போ ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அமுதா தானே கூப்பிட்டேன், ஏன் இப்படி கத்துறேன்னு சொல்ற? சரி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? டிஃபன் வேணும் அமுதா. மணி என்னாச்சு? மாத்திரை போடணும்ல. எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்துகிட்டு இருக்கா? என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? இனிமே 3 வேளையும் வெளியில இருந்தா சாப்பாடு வரும் எங்களுக்கு. என்னடி எங்களுக்கு உங்களுக்குன்னு பிரிச்சு பேசுற? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் உங்க அருமை மருமகன் பேசினார்ல, அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. ஏன் கிட்ட வந்து உங்களுக்கு தான் நான் எது சொன்னாலும் பிடிக்காத. அப்புறம் என்ன? மேடம் 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 டிஃபன். இந்த வரேன்ப்பா. இந்தாங்க மேடம். குடுப்பா. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருப்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பசி தாங்க மாட்டாங்க. வரேன் மேடம். போ. மாப்ள, வாங்க வாங்க வாங்க. நீங்க லேட்டா வருவீங்கன்னு தான் நான் டிஃபன் கூட லேட்டா வர வச்சேன். உட்காருங்க, வாங்க. இந்தாங்க மாப்ள. மாப்ள, நல்லா இருக்குங்களா? கன்றாவியா இருக்கு. வாயில வைக்க சகிக்கல. ஆமா, உங்களுக்கு நாங்க நின்னா குத்தோம், உட்கார்ந்தா குத்தோம். கடையில வாங்கின டிஃபன் கூட எப்படி இருக்குன்னு கேட்டா அதுவும் குத்தோம். உங்க அருமை பொண்ணு வானதி செஞ்சு வச்சா பிடிக்கும். எங்களெல்லாம் எப்படி பிடிக்கும்? மா, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆபீஸ் போற டைம்ல ஏன் அவரை டென்ஷன் பண்றீங்க? சரி சரி, நீ சாப்பிடு.